ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷன்விரண்டி விலாக்ஸ். இப்போல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு காம்படிஷனு ஒரு ஸ்கூலில் நடத்துகிறதுக்கே நம்ம போயிட்டு நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃப்ளாகை குத்திக்கிட்டு ஃப்ளாக் ரைசிங்கை பார்த்துட்டு நம்ம இந்தியன் சொல்கிறத விட இந்தியாவுக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் நல்லது. நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்போ இந்தியான்னு என்னன்னு கேட்டால் கூகுளில் சும்மா இப்படி தள்ளி போயிட்டு இருந்தோன்னா இந்தியானே நான் வரும். ஆனால் நம்ம இதுவே புக்கு லைப்ரரியில் போய் படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை பற்றி தேட நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டும் நல்லா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இப்போலாம் அடல்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள இண்டிபெண்டன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க தெரியுமா? 12th 6th இவங்கெல்லாம் படுக்கிறவங்களே ஸ்கூலுக்கு வாங்கினா வர மாட்டுறாங்க. வீட்டில் இருந்துக்குன்னு இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் வாங்கிக்கிட்டோன்னே அதை எடுத்துக்கின்னு ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிக்கின்னு நான் ஒரு இந்தியன் சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுக்கின்னு இதே தான் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ். பொங்கலும் எல்லா ஃபெஸ்டிவலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க இந்தியாவிலேயே எத்தனை பேர்? கொஞ்சம் தான். ஒரு ஃப்ளாகை குத்திக்கின்னு நம்ம போராட்டம் பண்ணுவாங்க. சில பேர் இந்தியாவுக்கு எதான வேணும்னுவாங்க. அது பேர் இந்திய பற்றி கிடையாது. நம்மளுக்கு இந்தியாவை பற்றி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்காக பாடுபடணும். இப்போ நிறையா பேர் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் வீரர்ஸ் இருந்திருப்பாங்கள்ல, அவங்க இருந்ததுனால தான் இப்போ நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ். இப்போ அவங்களுக்கு மட்டும் நமக்கு தோணலைன்னா நம்ம ஏன் நம்மளோட முன்னாடி ஜென்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணி நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணனா நம்ம முன்னாடி அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் கஷ்டப்படுன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கின்னு நம்மளுக்காக அவங்க அவங்க உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம இப்போ பைக் ஆக்சிடெண்ட் ஒன்று ரோடில் நடந்தாலே அதை வீடியோ எடுத்து சேட் வாட்ஸ்அப் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு யூடியூப்பில் டேக் பண்ணி போடுறது, நியூஸ் மீடியாஸ்க்கு தரது, இதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. இது ஃபஸ்ட் ஒன். இந்தியாவுக்கு நம்ம இன்னும் டேமேஜ் பண்ணுறோம். நம்பர் 2, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்கள் திடீர்னு உங்கள் பேரண்ட்ஸ் ஆர்மியில் சேர்த்து விடுங்க, ஆள் இல்லைன்றாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் சேர்த்து விடுவாங்களா? சேர்த்து விட மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்கள்ல, என் பிள்ளை செத்துட்டானா யார் பண்ணுவோம்? அதேமாதிரி தானே ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கல் கிடையாது. அவங்களே யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அவங்க அந்த வேலைக்கு செய்கிறாங்களோ அவங்களாம் யோசிப்பாங்க, நம்ம இப்போ இல்லைன்னா இந்தியாவுக்கு கஷ்டமாகும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கஷ்டப்பட்டு இன்னாச்சு அவங்க டெய்லி எழுந்திரிச்சு பண்ணுவாங்க. சில பேர் அதை போய் வீடியோ எடுத்து போட்டு நான் இதுமாரி இங்கே வந்திருக்கேன்னு ப்ரௌடாக சொல்லுவாங்களே தவிர அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 3rd. உங்களுக்கு இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஓகேவா? அது நீங்கள் போய் இஷ்யூன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காசு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை, பில் கட்டணும் ஹாஸ்பிட்டலில். இப்போ நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? என்கிட்ட காசு இல்லை. நம்பர் 1. இதுவே நீங்கள் ஒரு ட்ரீட் இருக்கிறேன்னு கூப்பிடுங்க, எத்தனை பேர் வருவாங்க? அப்போல்லாம் யோசிக்க மாட்டாங்களே உங்கள்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு. ஆனால் அவங்க கூட சேர்றதுக்கு நீங்கள் காசு வச்சுருக்கீங்களா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க தவிர நீங்கள் ஒரிஜினலாக இருக்கிறீங்களான்னு பார்க்கவே மாட்டாங்க. இப்போ கெட்டவனே பிஸ்னஸ் பண்ணுறப்ப இப்போ ஒரு நல்லவன் இருக்கான், அவன் பிஸ்னஸ் பண்ணுறப்ப லாஸ் ஆகுது. ஒரு கெட்டவன் இருக்கான், அவன் பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஹையில் போயிட்டே இருக்கிறான். இப்போ யார் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு? காசு இருக்கிறவங்கிட்ட தானே இருப்பீங்க, ஆனால் கெட்டவங்கிட்ட தான் போகுது. இதுவே மற்றவங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்களை கூட்டு போவாங்க போலீஸ். அப்போ என்ன சொல்லிங்க தெரியுமா? இவெல்லாம் என் ஃப்ரெண்டு கிடையாது, இவனுமே ஒரு ஆள் எல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்களான்னு சொல்லி அவங்களே திட்டுவீங்க. இது எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்லி, யாரும் இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. ஓகே,
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவை காப்பாற்றுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சொல்கிறேன், தமிழ்நாடு, புதுச்சேரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் இப்போ அன்கவர்மெண்ட் இது ஒரு ப்ராஜெக்ட் போகுது. அது எத்தனை பேருக்கு உண்மையாக தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு வந்து ஒருத்தவர் இருந்தார். அவர் பக்கத்தில் வந்து ஒரு பாண்ட் இருந்தார். அவர் போய் வெளிநாட்டில் ஃபஸ்ட்டு வரத்துக்குள்ளே அதுக்கு அந்த பாண்டு வந்து ஏதோ குப்பை இதெல்லாம் போட்டு இதுவாயிடுச்சு. இப்போ அவர் வந்து எல்லாம் இப்போ இந்தியாவில் இருக்க ஆல் பாண்டையும் க்ளீன் பண்ணின்னு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்து யூத்து வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் இது நடக்குது. அன்கவர்மெண்ட் இப்போ ஏதாச்சும் வாங்கினாலே இவரு தான் போடுவார். இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும். நான் வந்து யார் யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா அவங்க பேரை வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஓகே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஜெய் ஹிந்த். பாய்.